உதகை மலையடிவாரத்தில் உள்ள மசனக்குடி கிராமத்தில் மின்சாரம், இருப்பிடம், கழிப்பிடம் என எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் வலிமிகுந்த வாழ்க்கை குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பஞ்சாயத்தில் போய் கேட்டாலும் இன்னைக்கு செய்கிறேன், நாளைக்கு செய்கிறாங்க, செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. எங்களை ஒரு சமுதாயத்தில் இல்லாத மாதிரி தனியாக ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க, வந்து இந்த 10 நாளில் செஞ்சு தரேன், 5 நாளில் செஞ்சு தரேங்கிறாங்க. எங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு. நீலகிரி மாவட்டம் உதகை மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது மசனக்குடி கிராமம். இயற்கை எழில் கொஞ்சம் மசனக்குடியில் 1985ஆம் ஆண்டு சிங்கார நீர்மின் நிலையம் அமைப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பணியாட்கள் அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் அங்குள்ள லேபர் கேம்பில் தங்க வைக்கப்பட்டனர். 1985ஆம் ஆண்டு தொடங்கிய பணி 2005ஆம் ஆண்டு முடிந்த நிலையில் எங்கே செல்வது என தெரியாமல் அங்கேயே 36 குடும்பங்கள் தங்கிவிட்டன. லேபர் கேம்பில் 4 புறமும் தகரத்திலான வீடுகளில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். மசனக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலைக்கு சென்று தங்களது பிழைப்பை பார்த்து வருகின்றனர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சாரமோ வீடோ கழிப்பிட வசதியோ இல்லாமல் சிறுத்தை, கரடி, யானை என வனவிலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் உயிரை கையில் பிடித்தபடி வாழ்ந்து வருகின்றனர். நாங்கள் இந்த மாதிரி டனல் ஒர்க்குக்கு வந்தவங்க. டனல் ஒர்க் வந்த இதில் எங்களை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வீடு வசதி இல்லை, கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாங்கள் தகர செட்டில் தான் இருக்கிறோங்க. எங்களுக்கு எந்த எதுவுமே இல்லைங்க. யார் எதுவும் பண்ணி கொடுக்கறது இல்லைங்க சார். ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்களும் இத்தனை வருஷமாக இருந்துட்டோம். இருந்து பார்த்து நாங்களே எல்லா பக்கமும் மனு கொடுத்தோம், எல்லாம் பண்ணணுங்க. எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. எங்களை எதுவுமே ஒரு சமுதாயத்தில் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஓட்டு கேட்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் போய் கேட்டோம்னா எதுவுமே எங்களுக்கு பெனிஃபிட்டே கிடையாதுங்க. எங்களுக்கு கரண்ட் இல்லைங்க சார், வீடு இல்லைங்க சார். முக்கியமாக குழந்தைங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு கரண்ட் வசதி கிடையாதுங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் இப்போ என் பிள்ளைங்க நான் சொல்கிறது இல்லைங்க சார், வேறு இந்த பிள்ளைங்க எல்லாமே கரண்ட் இல்லைன்னா போய் அங்கே கோயில் அங்கே இங்கே தான் போய் படிச்சுட்டு வர்றாங்க. எதுவுமே எங்களுக்கு வசதிகள்ன்றது எதுவுமே இல்லைங்க. மின்சார வசதி இல்லாததால் வீட்டில் சிம்னி விளக்கில் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் சாலையோர தெருவிளக்கில் படித்து வருகின்றனர். இவர்களுக்கு கிராம மக்கள் பாதுகாப்பிற்காக உடன் இருக்கின்றனர். நாங்கள் இங்கே இந்த கூலி வேலை அங்கிட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தகர செட்டில் தான் இருக்கிறோம். கொஞ்ச நாள் இருந்தவொடனே ஒரு 10-20 வருஷம் சென்று கரண்டை பிடிங்கிட்டாங்க. நாங்கள் இருட்டுக்குள்ள தான் சீமனை விளக்கு, மிளகு திரி வச்சுக்கிட்டு இருட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வகை ஓட்டு கேட்க வராங்க. எங்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, எல்லா ஐடின் கார்டு, எல்லா ஓட்டு வருமா எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்குறதில்ல. நாங்கள் இந்த இருட்டுக்குள்ள தான் 6 மணி ஆனால் வெளியே போக முடியாது. ஆனை, கரடி, சிறுத்தை, புலி எல்லாமே வருது. நாங்கள் எப்படி வாழ்றது சொல்லுங்க? லேபர் கேம்ப் தான் சொந்த கிராமம் போல வாழ்ந்து வருவதாகவும், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உள்ளிட்ட அனைத்தும் கொடுக்கும் அதிகாரிகள் மின்சாரம், வீட்டு வசதிக்காக கொடுக்கும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் மட்டும் பாராமுகம் காட்டுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். நாங்கள் 40 வருஷம் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட் வேலைக்காக வந்தோம். எங்களுக்கு இப்போ கரண்ட்டு சுத்தமாக கரண்ட்டு கிடையாது. ஆனால் இருந்த கரண்ட்டையும் கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கண்டிப்பாக வீடு வேணுங்க. வீடு வேணும். வீடு எங்களுக்கு அடிப்படை வசதி, எங்களுக்கு வீடு வேணும். அவ்வளோதான். மின்சாரம், காவாயி, இந்த வசதி எல்லாமே வேணுங்க. ஆனால் எங்கள் இருக்கிறது நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோம். அப்படியே காசு பணம் இருந்திருந்தா நாங்கள் இத்தனை வருஷமாக இருட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்களா, கூலி வேலைக்கு போயிட்டு இப்படி இந்த நிலைமையில நின்றுக்கிட்டு இருக்கோம்.
தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்திற்கு மின்சாரம் செல்ல வேண்டும் என்பதற்காகவே நீர்மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அந்த பணிக்காக வந்த மக்களுக்கு 40 ஆண்டுகளாக மின்சாரம் எட்டாக்கனியாக இருப்பது வேதனையின் உச்சமாக உள்ளது. லேபர் கேம்பிற்கு 50 மீட்டர் தூரத்தில் உள்ள சாலைக்கும் சுடுகாட்டிற்கும் மின்சாரம் கொடுக்கப்பட்ட நிலையில் தாங்கள் சொந்த வீடுகளின்றி இருளில் வசித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு மின்சாரம், வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பஞ்சாயத்தில் போய் கேட்டால் இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறாங்க, செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. எங்களை ஒரு சமுதாயத்தில் இல்லாத மாதிரி தனியாக ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சுருக்காங்க.